சதாசிவசமாரம்பாம் யதிசேகரமத்யமாம் லக்ஷ்மீ வல்லபபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுவில் குறவர்தாம் வாழி ஏகழ்வாறுமுய்ய அவர்கள் உரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து. யசோதா பாவனையிலே கண்ணபிரானை அனுபவிக்கின்ற பெரியாழ்வார் அவருடைய ஒவ்வொரு திருவிளையாடலையும் அனுபவித்துக் கொண்டு வருகின்ற கிரமத்திலே பெரியாழ்வார் திருமொழியினுடைய 2ஆம் பத்து முதல் திருமொழி, அதிலே அந்த கண்ணபிரான் அப்பூச்சி காட்டின அந்த சரித்திரம், அதாவது பிறரையெல்லாம் பயமுறுத்தும்படியாக குழந்தைகளோடு விளையாடுகின்ற காலத்திலே மற்ற குழந்தைகளை சிறுவர்களை தான் அச்சமுறுத்தும்படியாக அவன் அப்பூச்சி காட்டினான் என்ன அந்த சரித்திரத்தை இந்த திருமொழியிலே அனுபவிக்கிறார். அதிலே கீழே பாரத யுத்தத்தை நடத்தின அந்த செயலையெல்லாம் தெரிவித்தார். ஆனால் இந்த 4வது பாசுரம் இன்றைய தினம் நம்முடைய அனுபவத்திற்கு விஷயமாக ஆகிறது. இது 4வது பாசுரம். இந்த பாசுரத்திலே கண்ணபிரான் திருவாய்ப்பாடிக்கு வந்து சேர்ந்தது முதலே, அதாவது சரித்திரங்களை எல்லாம் முன்னாகவும் பின்னாகவும் அனுபவிக்கிறார் என்றால், ஆழ்வாருக்கு எம்பெருமான் மயரோட மதிலம் அருளினபடியினாலே அந்த ஞானத்தை கொண்டு ஆழ்வார் எதையெல்லாம் அனுபவிக்கிறாரோ அதெல்லாம் பாசுரமாக வெளிவருகிறது. ஆகையினாலே பாரத யுத்தத்தை நடத்தினதை 3ஆம் பாசுரத்திலே அருளி செய்தவர் இப்பொழுது 4ஆம் பாசுரத்திலே கண்ணபிரான் திருவாய்ப்பாடியிலே வந்து சேர்ந்தது அப்பொழுதுதான் பிறந்தான் என்று தெரிவிக்கிறாரே என்று இதையெல்லாம் நாம் கேட்கக்கூடாது. அது அனுபவம் அவருக்கு அப்படி பாசுரங்களாக வருகிற பொழுது இதில் முன்னென்றும் பின்னென்றும் நாம் பார்ப்பதில்லை. இதைத்தான் வியாக்கியானத்திலே ஆச்சாரியர்களும் காட்டி இருக்கிறார்கள். அந்த கிரமத்திலே இப்பொழுது திருவாய்ப்பாடியிலே கண்ணபிரான் செய்த செயல் என்ன என்றால், அந்த சகடாசுர பஞ்சனம் என்று ஒன்று, அதாவது கண்ணபிரானை கொல்லுவதற்காக கம்சன் ஒரு அசுரனை ஏவ அந்த அசுரன் ஒரு வண்டியின் மேலே ஆவேசித்து அப்படி இருந்தான். அதை அந்த அசுரனை என்ன பண்ணினான், கண்ணன் காலாலே உதைத்தான், அவன் மாண்டு போனான். இந்த சரித்திரம் முன்னமே கூட சொல்லி இருக்கிறோம். இன்னும் கூட பல பல பாசுரங்களிலே வரும் இந்த சரித்திரம். அதையும் இந்த பாசுரத்திலே அனுபவிக்கிறார் பெரியாழ்வார். கண்ணன் பிறந்தது என்றைக்கு என்றால் எல்லாருக்கும் தெரியும். ஆவணி மாதத்திலே அவன் அஷ்டமி நட்சத்திர அஷ்டமி திதியிலே ரோகிணி நட்சத்திரமும் அஷ்டமியும் சேர்ந்திருந்த அன்றைக்கு நடுநிசையிலே அவதரித்தான் என்று சொல்லுகின்றார்கள். நடுராத்திரியிலே அவதரித்தான். அதைத்தான் இருட்டில் பிறந்து என்று சொல்லுகிறார்கள். பெரியாழ்வார் தெரிவிக்கிறார், இருட்டில் பிறந்து. நல்லவேளை இருட்டில பிறந்தானோ கண்ணன் பிழைத்தானோ என்றாராம் பிள்ளை உறங்காவிலிதாசர் என்கிற ஆச்சாரியர். ஏனென்றால் இவன் பிறந்த அடுத்த கணமே இவனை கொன்றுவிட வேண்டும் என்று அங்கே கம்சன் காத்துக் கொண்டிருக்கிறான். ஆனால் அவரும் எழுந்திருக்காதபடி நன்றாக உறங்கி கிடந்த இரவிலே கண்ணன் பிறந்தபடியினாலே தானே கண்ணன் பிழைத்தான். ஆயினாலே நாம் எல்லோரும் அந்த இரவைத்தான் கொண்டாட வேண்டும் என்று தெரிவிப்பறான் பிள்ளை உறங்காவிலி தாசர். அப்படி இருட்டில் பிறந்து, ஆனால் உடனே என்ன ஆயிற்று, அங்கிருந்து போய் எங்கே சென்றான் என்றால் திருவாய்ப்பாடிக்கு சென்று விட்டான். உடனே வசுதேவர் அவனை தலைமையிலே சுமந்து கொண்டு சென்றார். இங்கே இருந்தால் இவனுக்கு ஆபத்து வந்துவிடும் என்று அவனை ஆய்ப்பாடியிலே நந்தகோபுர திருமாளிகையிலே கொண்டு போய் விட்டார் என்கிறார் அல்லவா அந்த புராணவர்களை. இருட்டில் பிறந்து போய் போய் என்ன செய்தான் என்றால், ஏழை வல்லாயர் மருட்டை தவிர்ப்பித்து, வலிமையுடையவர்கள் ஆனால் அறிவில் மிக்கவர்கள் அல்லர், அப்படிப்பட்ட ஆயர், ஏழைவல் ஆயர் என்று தெரிவிக்கின்றார். அப்படிப்பட்ட ஆயர்களுடைய மருட்டை தவிர்ப்பித்து என்றால் அவர்களுடைய மருள், அவர்களுக்கு இருந்த அஞ்ஞானம் எல்லாம் போகும்படியாக செய்தவன் யார் என்றால் கண்ணபிரான் தான். அவர்களுக்கு அவ்வப்பொழுது உபதேசித்தான். இந்த இந்திர விழா என்று சொல்லி கோவர்தன மலைக்கு, அதாவது அவர்கள் இந்திரனுக்கு வைத்திருந்த அந்த சோற்றை கோவர்தன மலைக்கு இடும்படி அவனன்றோ சொன்னான். இப்படியெல்லாம் பல பல செயல்களை செய்து அந்த ஆயர்களுடைய மருளை எல்லாம் கண்ணபிரான் தீர்த்தான் என்று நாம் கொள்ளலாம். அப்படி ஆயர்களுடைய அறியாமையை போக்கினான். அவர்கள் ஏழை வல்ல ஆயர்கள்
அறியாதவர்கள், ஆனால் அவர்களை அறிந்தவர்களாக ஆக்கினான் கண்ணன் என்று தெரிவிக்கின்றார். மருட்டை தவிர்ப்பித்து, அதற்கு மேலே வன் கஞ்சன் மாள, வலிமையான கம்சன் அவன் மாளும்படியாக புரட்டி, என்னால் அவனை புரட்டி எடுத்தான் என்று அவனை கீழே தள்ளி, அது அவனீதலே என்று சொல்லும்படியாக பூமியிலே அவனை தள்ளினான் என்று அவனை கொன்றான். கம்சனை கொன்ற சரித்திரம் பிறந்தது முதல் அவனை கொன்றது வரை, கம்சனை கொன்றது வரை எல்லாவற்றையும் தெரிவித்து விடுகிறார் இந்த பாசுரத்திலே. அதற்கு மேலே அந்நாள் எங்கள் பூம்பட்டு கொண்ட அரட்டன், அந்த நாளிலே கோபியர்களுடைய வஸ்திரத்தை எல்லாம் கூட கண்ணபிரான் அபகரித்தான் அல்லவா? அந்த காளியன் மீது அவன் நடனமாடின சரித்திரம் கீழே அனுபவித்தோமே. அப்படி அந்த காலத்திலே அதற்கு முன்னாலே அவன் என்ன செய்தான் என்னால், இந்த கடம்ப மரத்திலே ஏறி இருந்து கொண்டு வஸ்திரங்களை எல்லாம் அபகரித்தான் என்று ஒரு சரித்திரம் சொல்லப்படுகிறது. அதையும் சொல்லுகிறார். அந்நாள் எங்கள் பூம்பட்டு கொண்ட அரட்டன் வந்து அப்பூச்சி காட்டுகின்றான், அம்மனே அப்பூச்சி காட்டுகின்றான் என்று. அரட்டன் என்னால் எல்லாரையும் பயமுறுத்துகிறவன் என்று அர்த்தம். அதாவது தன்னுடைய அந்த அரட்டு என்னால் என்ன, பிறரை அஞ்சும்படியாக அப்படி அதிர நடத்தல், அப்படிப்பட்ட காரியத்தை செய்பவன் என்று இந்த பாசுரத்திலே கண்ணபிரானை அனுபவிக்கிறார் பெரியாழ்வார். அடுத்த பாசுரத்திலே அந்த சகடாசுர பஞ்சனத்தையும் சேர்த்து அனுபவிக்கிறார். அந்த பாசுரத்தையும் நாம் பார்ப்போம். நந்தன் மனைவி கடைகாம்பா ஷாடு சிதறி என்னார். அதாவது மிகவும் சிறிய பருவத்திலே இருக்கிற பொழுது அவன் ஷாடு என்னால் சகடம், அதாவது ஒரு வண்டி. அந்த வண்டிக்கு ஒரு விசேஷம் சொல்லுகிறார், சேப்பூண்ட ஷாடு. ஷே என்னால் எருது, சேக்கள் என்னால் எருதுகள். இந்த வண்டி எல்லாம் அழைத்து இழுத்து கொண்டு செல்வதற்கு எருதுகளை கட்டுவார்கள். அப்படிப்பட்ட அந்த எருதுகளை கட்டும்படியான ஒரு வண்டியாம். அப்படின்னா ரொம்ப உறுதியான வண்டி என்பதற்காக அதை சொல்லுகிறார். அந்த வண்டியை சிதறும்படி செய்தான் கண்ணன், தன்னுடைய காலாலே உதைத்தான். அதாவது ஏதோ ஒரு நாள் ஒரு உற்சவத்தை கொண்டாடுவதற்காக எல்லோரும் நதிக்கரைக்கு செல்கிறார்கள். அப்பொழுது நதிக்கரைக்கு சென்று அங்கே உணவு அருந்த வேண்டும் என்பதற்காக வண்டியிலே உணவுகளை எல்லாம் வைத்துக் கொண்டு செல்கிறார்கள். அது கண்ணனுடைய சிறிய பருவத்திலே நடந்த நிகழ்ச்சி. அப்பொழுது யமுனை நதியிலே நீராடுவதற்காக யசோதை செல்லுகிறாள். அப்பொழுது இந்த சிறிய குழந்தையான கண்ணனை என்ன செய்வது என்னால், அந்த வண்டியினுடைய அடியிலேயே ஒரு தூளி கட்டி அதிலே கண்ணனை கிடத்தி விட்டு செல்லுகிறாள். அதாவது ஈடும் வலியும் உடைய என் நம்பி பிறந்த எழுதுங்களில் ஏழர் கண்ணியினானை வளர்த்தி யமுனை நீராட போனேன் என்று இந்த சரித்திரத்தை திருமங்கை ஆழ்வார் ஒரு பாசுரத்திலே அனுபவித்திருக்கிறார். அப்படிப்பட்ட அந்த ஷாடு, எருதுகளாலே இழுத்து செல்லப்பட்ட வண்டி, அந்த வண்டி சிதறும்படியாக செய்தவன் என்று சேப்புண்ட ஷாடு சிதறி என்ன அத்தை செய்தவன். ஆனா அவ்வளவு வலிமையுடையவன். அதற்கு முன்னாலே அவன் செய்த செயல் என்ன தெரியுமா? திருடி நெய்க்கு பூண்டு. நெய்யை திருடினான். நெய் என்னால் வெண்ணெய் இல்ல, வெண்மையா இருக்கிறபடியினாலே அதற்கு வெண்ணெய் என்று பெயர். அதனுடைய பெயர் நெய் என்பது தானே. அந்த வெண்மையான நெய், வெண்ணெய், அந்த திருடி நெய்க்காக திருடி ஆப்புண்டு கையும் களவுமாக யசோதனிடத்திலே அப்படி அவன் கட்டுப்பட்டு விட்டான். அதாவது கையும் களவுமாக அகப்பட்டு விட்டான். என்ன செய்தார்? நந்தன் மனைவி கடை தாம்பா, நந்தன் மனைவி என்றார். ஏன் யசோதை என்று சொல்லாமல் நந்தன் மனைவி என்று சொன்னதற்கு என்ன காரணம் என்னால், யசோதைக்கு தானாக கண்ணபிரானை கட்ட வேண்டும் என்றும் அடிக்க வேண்டும் என்றும் அவளுக்கு எண்ணம் கிடையாதான். ஏனென்றால் என்னதான் இருந்தாலும் தாய் அல்லவா, எத்தனை குறும்பு செய்தாலும் அந்த மகனை அடக்குவதற்கு தாய்க்கு மனமே வருவதில்லை. ஆனால் தகப்பனார் அப்படி அல்லரே. அவர் கொஞ்சம் எப்படிப்பட்டவர் என்னால் கடினமான ஹிருதயத்தை உடையவர். எப்பொழுதும் ஆண்கள் என்றால் கடினமான ஹிருதயமும், பெண்கள் என்றால் மென்மையான இதயமும் உள்ளவர்கள் என்பது உலக இயற்கைதானே. ஆகையினாலே நந்தகோபர் கொஞ்சம் கடுமையாக இருப்பார். அதுதான் அந்த திருப்பாவி பாசுரத்திலே கூட ஆண்டாள் கண்ணபிரானை பற்றி சொல்லுகிற பொழுது நந்தகோபன் குமரன் என்றும் யசோதை இளம் சிங்கம் என்றும் சொல்லுகிறாள். நந்தகோபனுக்கு அவன் குமரனாக இருக்கிறான், யசோதைக்கு இளம் சிங்கமாக அவளிடத்திலே தன்னுடைய திரளையெல்லாம் காட்டுபவனாக இருக்கிறான். ஆனால் இங்கே யசோதை
கண்ணபிரானை என்ன செய்தாள் என்னால் அப்படி அவனை அடிக்க சென்றாள் வெண்ணெய் திருடினது கண்டு. ஏனென்றால் நந்தகோபருக்கு தெரிந்தால் அவர் ஏன் இவனை நீ கண்டிக்கவில்லை என்று நம்மை கேட்டால் என்ன செய்வது என்ன, அது ஒரு விஷயம். மத்தொன்னு, அவர் அடிக்க தொடங்கினால் கண்ணனுக்கு இன்னும் அதிகமாக வலிக்குமே. ஆகையினால என்ன பண்ணலாம், தானே செய்து விடுவோம் அந்த காரியத்தை என்று என்ன பண்ணலாம், நந்தன் மனைவி, அந்த நந்தன் மனைவி என்று சொல்லாலே சொல்லுகிறார் இந்த இடத்துல, யசோதை என்று சொல்லாமல். அவர் நந்தகோபருக்காக செய்த செயல் இது. அவள் செய்த செயல் என்ன செய்தாள்னால் கடை தாம்பால், கடைகின்ற தாம்புன்னு, கடை தாம்புனாலே ரொம்ப மெல்லிய தாம்புன்னு தான் அர்த்தம். அதை அடிச்சா, அத்தால அடிச்சா வலிக்க கூட வலிக்காதான். ஏனென்றால் நல்ல உறுதியா இருக்கிற தாம்பை அவர்கள் மாடுகளை கட்ட உபயோகப்படுத்துவார்களாம். கொஞ்சம் அந்த தாம்பு தளர்ந்து போய்விட்டதானால் அதை கொண்டு கன்றுகளை கட்டுவார்களாம். கன்றுகளை கட்டியும் அந்த தாம்பு தளர்ந்து போனால் அதை தயிர் கடைவதற்கு வைத்துக் கொள்வார்களாம் என்று சொல்லுவதுண்டு. அப்படி பார்த்தால் இந்த கடை தாம்பு என்கிறது மெத்தன் இருக்கக்கூடிய தாம்பு. அந்த தாம்பாலே என்ன பண்ணினாள்னா இவனை அடிக்க சென்றாள். சோப்பு உண்டு துள்ளி துடிக்க துடிக்க அவள் கோபம் கொண்டு இவனை அடிக்க, உடனே இவன் என்ன பண்ணினான், அடிக்க கையை ஓங்கினாள். உடனே கண்ணபிரான் என்ன செய்தானா, துடிக்க துடிக்க துள்ளினான் என்று சொல்லும்படியாக அப்படியெல்லாம் இருந்து கடைசியில் என்ன செய்தான், அன்று ஆப்பு உண்டான். அந்த யசோதை கட்டின கட்டுக்கு அகப்பட்டு கிடந்தான். இவன் எப்பேற்பட்டவன், உலகத்தை எல்லாம் இந்த சம்சாரமாகிற பந்தத்திலே, உலக வாழ்க்கையாகிற பந்தத்திலே நம்மை எல்லாம் கட்டுகிறவன். இந்த இற்று போன தாம்பு, அதுவும் கண்ணினும் சிறு தாம்பு என்கிறார் மதுரகவிகள். இங்கே அவள் நந்தன் மனைவி கடை தாம்பு என்கிறார் பெரியாழ்வார். இந்த கடைகிற தாம்பு அது எவ்வளவு வலிமையா இருக்கும், மூச்சை விட்டால் அருந்து போயிருக்கும். ஆனால் அப்படி செய்யவில்லை கண்ணன். அவளுக்கு கட்டுப்பட்டு அங்கேயே ஆப்புண்டு இருந்தானே, அதைத்தான் சொல்லுகிறார். அப்படிப்பட்டவன் அப்பூச்சி காட்டுகின்றான், அம்மனே அப்பூச்சி காட்டுகின்றான் என்று தெரிவிக்கிறார் பெரியாழ்வார். இதே போன்ற அனுபவங்கள் இன்னும் தொடர்கிறது பெரியாழ்வாருக்கு. மேலே அனுபவிப்போம்.